ஹலோ நண்பர்களே, குவைத்தில் 200 தினார் சம்பளம் வாங்குறவங்க கூட ஒரு 50 தினார் வெளியே பார்ட் டைம் பார்த்து சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற காட்சிகள் அதற்கானது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். குவைத் பாகிஸ்தானுக்கு எப்பொழுதுமே துணை நிற்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. என்ன காரணம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். நிறையா குவைத் பற்றிய முக்கியமான தகவல்கள் இருக்குது. வீடியோ முழுவதுமாக பாருங்கள். முதல் செய்தி, சோசியல் மீடியா வளர வளர ஃபேக் நியூஸும் அதிக அளவில் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த 2 இமேஜில் ஒன்று ஃபேக்கு, ஒன்று கரெக்டு. ஃபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவைத்தில் எக்ஸிட் பெர்மிட், அதாவது வெளிநாட்டவர்கள் சொந்த நாட்டிற்கு போகணும் அப்படின்னா எக்ஸிட் பெர்மிட் அப்படிங்கிறது 7 நாட்களுக்கு முன்பாக அப்ளை பண்ணி வாங்கணும். அது கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஃபேக்கான ஒரு செய்தி சமூக வலைத்தளத்தில் பரவி இருக்குது. குவைத்தினுடைய மினிஸ்ட்ரி அப்படி ஒன்றும் கிடையாது. எக்ஸிட் பெர்மிட் அப்படிங்கிறது இப்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒன்று தான். அது கேன்சல் பண்ணப்படலை அப்படின்ட்டு தெளிவுபடுத்தியிருக்காங்க. அதே போல் குவைத்தினுடைய சஹல் ஆப் ஒரு சில காரணங்களுக்காக டெக்னிக்கல் இஷ்யூ காரணமாக அதை அப்டேட் பண்ணுறதற்காக ஷட் டவுன் பண்ணியிருந்தாங்க. அது மீண்டும் தற்பொழுது நல்ல முறையில் இயங்கிக்கிட்டு இருக்குது. ஸோ சஹல் ஆப்பை பயன்படுத்தி நீங்கள் எக்ஸிட் பெர்மிட் எடுக்கலாம். நிறைய வேலைகள் அதில் செய்யலாம். அடுத்து, குவைத்தில் கார் வைத்திருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய காரை சரியான பார்க்கிங் ஏரியா இருக்கக்கூடிய இடத்துல மட்டுமே விடுங்க. பார்க்கிங் இல்லாத ஏரியாக்களில் உங்களுடைய காரை விட்டு ஒரு சில நாட்கள் ஆச்சுன்னா முனிசிபாலிட்டியிலேருந்து அதை தூக்கிட்டு போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கேட்பாரற்று கிடக்கக்கூடிய கார்கள் எல்லாத்தையுமே தற்பொழுது ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்க்கிங் இல்லாத இடத்துல நம்ம காரை போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு இருந்தோம்னா 100 தினார் அபராதமும் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் கார் கண்ணாடிகளில் அந்த கருப்பு கலர் ஸ்டிக்கரை ஒட்டுவதற்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. முன்னாடி ஃப்ரண்டில் மட்டும் விட்டுட்டு மற்ற இடங்களில் நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி இந்த கார் ஸ்டிக்கர் கருப்பு கலரை நாம் ஒட்டிக்கொள்ளலாம் அப்படின்ட்டு குவைத்தினுடைய டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக, குவைத்தில் பார்ட் டைம் ஜாபாக நாம் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இன்னொரு கம்பெனியில் வேலை பார்க்குறது குவைத்தை பொறுத்த வரைக்கும் தடை. அது மட்டும் இல்லாமல் குவைத்தில் ரீசெண்டாக நடந்த நிறைய அசம்பாவிதங்கள் காரணமாக நிறைய இடங்களில் ரைடு அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்குது. போலீஸ் எல்லா இடங்கள்லையும் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள்ட்ட சிவில் ஐடி, அவர்களுடைய ஒரிஜினல் ப்ரூஃப் எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ முடிந்த வரைக்கும் பார்ட் டைம் ஜாப் வெளியிடங்களில் பார்க்கக்கூடிய நண்பர்கள் கொஞ்ச நாளைக்கு அதை தவிர்த்துக்கிறது நல்லது. இல்லைனா உங்களுடைய கரண்டில் இருக்கக்கூடிய ஒரிஜினல் வேலையுமே பறிபோயிடும். ஸோ முடிந்த வரைக்கும் இந்த பார்ட் டைம் ஜாபை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அல்முத்லா ஏரியாவில் கம்பெனிக்குள்ளே, அதாவது கான்ட்ராக்டில் கம்பெனிக்குள்ளே வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்குமே இந்த பிரச்சனை தற்போது இருக்குது. ஸோ உங்களுடைய ஒரிஜினல் ஸ்பான்சர்கிட்ட மட்டும் வேலை பாருங்கள். அடுத்த செய்தி, குவைத் பாகிஸ்தானுக்கு இந்த அவசரமான நிலையில் துணை நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த நாட்டில், அதாவது பாகிஸ்தானில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நிலச்சரிவு ஏற்பட்டு அதில் 321 பாகிஸ்தானியர்கள் இறந்து போயிருந்தாங்க. இந்த மண் சரிவு மற்றும் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு குவைத் ஒரு மிகப்பெரிய இரங்கல் செய்தியை தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் குவைத் பாகிஸ்தானுக்கு தற்போது இருக்கக்கூடிய சூழலில் ஏதாவது தேவைகள் இருந்துச்சுன்னா அதை நிறைவேற்றும் அப்படின்ட்டும் சொல்லியிருக்காங்க. வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்முடைய சேனல் குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க.